வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பவையும் கேட்பவையும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே. தனிநபர் கோபமோ வன்மமோ கிடையாது, ஜாலியாக பாருங்க. வணக்க மக்களே, இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் செம்ம வைரல் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு, சூர்யா ஆக்ட் பண்ணியிருக்காரு, த்ரிஷா மற்றும் சாய் அபியங்கர் இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி இருக்கலாம் என்று நம்பிக்கைப்படுது. ஓகேங்களா? அப்புறம் ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவன் செயல் அது இருக்கலாம். அந்த கதையுடைய தழுவலாக கூட இருக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஓகே, இன்னைக்கு நம்ம கருப்பு படம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னுடைய தியரிப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தியரிப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நான் ட்ரெய்லரை பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மேபி இது ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். கருப்பு படத்தை பற்றி எனக்கு எந்த ஸ்பாய்லரும் வேணாம்ப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்க போகிறேன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, கருப்பு படம் நீங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 எல்லாம் அவன் செயல். மேபி அந்த பேஸ் அதோடைய பேஸ் வச்சு இந்த படம் எடுத்துருக்கலாம், இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து வக்கீலாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார், கெட்டதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அப்படி அவர் கெட்டது ஹெல்ப் பண்ணுறப்போ அவர் வக்கீலாக இருந்து அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறி அந்த எனிமிஸை வில்லனிசம் பண்ணுறவங்கள போட்டு தள்ளுவார். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவன் செயலாக நடக்கிற ஒரு சீன். அந்த கதை அப்படி தான். இப்போ நீங்கள் கருப்பு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு பிரச்சனை வரப்போது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் சீன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 51 செகண்டில் ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ மேபி இதில் வந்து அதிகமான நேரம் வந்து கோர்ட்டில் நடக்கிற மாதிரி காட்டலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ மேபி இருக்கலாம். இந்த டைமில் கோர்ட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அது ஆப்போசிட் நைட் டைமில் மேபி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பராக மாறி அவங்கள வந்து சம்பவம் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இது அப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தியரி முன்வைக்கிறாங்க, இது டபுள் ஆக்டாக இருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கும் இது டபுள் ஆக்டாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா வந்து வயசான மாதிரியான ஒரு அரௌண்ட் ஒரு 45+ இருக்கிற மாதிரியான ஒரு ஏஜில் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த 40 இல்லை 45 அந்த ஏஜில் இருக்கிற மாதிரி சூர்யாவை காமிச்சிருப்பாங்க. ஒரு காட் மோடில் அந்த வயசான நரைச்சி முடி சூர்யாவை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 30 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் இல்லை சூர்யா பயம் விட்டு போச்சு. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக இருக்கலாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அதாவது இவங்க 2 பேர் ட்வின்ஸ், ஆப்போசிட். ஒருத்தர் வந்து வக்கீல், இன்னொருத்தர் வந்து கருப்பு வேஷம் போட்டுக்கிற இன்னொருத்தர். இந்த வேட்டை படத்தில் எப்படி அண்ணன் மாதவன் போலீஸாக இருப்பான், அவனுக்கு தப்பு பண்ணுறவங்க எல்லாத்தையும் அவன் தம்பி ஆர்யா அவர் திருத்துவார், அடித்து அந்த மாதிரி பண்ணுவார்ல. ஸோ மேபி இதுவும் அந்த மாதிரி கூட இருக்கலாம். கருப்பு படம் அண்ணன் சூர்யா வந்து வக்கீலாக இருக்கலாம், தம்பி சூர்யா வந்து மேபி அந்த தப்பு எல்லாத்தையும் தட்டி கேட்குறவராக இருக்கலாம் அவருடைய நியாயப்படி கருப்பு வேஷம் போட்டுட்டு. இல்லை இது அப்படி இல்லைன்னா இது வந்து ஸ்லிப் பர்சனாலிட்டியாக இருக்கலாம். மேபி ஸ்லிப் பர்சனாலிட்டி. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து, அதாவது அந்த சரவணன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு வக்கீலாகவும் இருக்கலாம். அவரால் முடியாத டைமில் அவருடைய ஸ்லிப் பர்சனாலிட்டி ஆக்டிவேட் ஆகி அவர் வந்து கருப்பாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு விட்ட டீசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா பிரதர்ஸாக இருந்தால் அவர் அந்த டைலாக் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஓகேங்களா? இது ஸ்லிப் பர்சனாலிட்டி இருந்தால் மேபி அவர் யாராவது பார்த்துருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, மேபி அப்படி கூட இருக்கலாம். அதேமாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவும் சூர்யாவும் நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஆக்ஷன்ஸ். இதே இன்னொரு ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸாக 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ மேபி இது வந்து டபுள் ஆக்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்லிப் பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவன் செயல் படத்தில் பார்த்து நான் வந்து கிரியேட் பண்ண தியரி இது.
அடுத்து இன்னொரு தியரி இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேர் டெவில். டேர் டெவில் பார்ன் அகைன் சீசன் இப்போ தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இதோடைய கருப்புடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா டேர் டெவில் பார்ன் அகைன், அதாவது டேர் டெவில் அவருடைய கேரக்டரை தழுவி எடுத்துருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் டேர் டெவில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்கீலாக இருப்பார், அதே மாதிரி வக்கீலாக இருந்தும் நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாரு. மற்றபடி நைட் நேரத்தில் இல்லை சம்திங்ஸ் வெளியே அவர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தப்பு நடந்துச்சுன்னா அவர் வெளியே வந்து டேர் டெவிலாகவும் அந்த தட்டத்தை தட்டி கேட்பார். வக்கீலாகவும் நல்லது கெட்டது எதுவும் நடக்காமல் நல்லதுக்கு இது பண்ணுவார், உதவி பண்ணுவார். அதே மாதிரி வெளியும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறவங்கள டேர் டெவிலாகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா திருத்துவார். ஓகேங்களா? அதே மாதிரி மேபி இதுலேயும் அந்த மாதிரி இருக்கலாமான்னு எனக்கு தோணுது. சூர்யா வந்து ஒரு டேர் டெவில் மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் அந்த படத்தோட டேரக்டர். அவரை பற்றி நமக்கு எல்லாத்தையுமே, அதாவது RJB அவரை பற்றி நமக்கு எல்லாத்தையுமே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வர அவருடைய படங்கள் எல்லா படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் தான். ஏன்னா மூக்குத்தியம்மனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் PK படத்தை பார்த்து இன்னும் ஒரு சில படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சேன் இந்த சீன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார். மேபி இது வந்து டேர் டெவிலாக இருக்கலாம், அல்லது எல்லாம் அவன் செயல் அந்த படத்துடைய அந்த கோர் மட்டும் எடுத்து கூட பண்ணியிருக்கலாம். இது வந்து என்னுடைய ஷார்ட் ஆஃப் தியரி, இந்த படத்தோடைய பற்றி என்னுடைய ஷார்ட் ஆஃப் தியரி தான் இது. உங்களுடைய ஷார்ட் ஆஃப் தியரி எது, அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? கருப்பு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளில் May 14 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே அந்த படத்தை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய். அம்மா அடிக்க போகிறேன். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா.